வெள்ளித்திரையில ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் தான் நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் அவர்கள். இவரை யாருக்கு தான் பிடிக்காது? எல்லோருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? இவரு சமீபத்தில வந்து சொல்லியிருக்காரு, ஒரு 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 பெர்சன பார்த்தாலே அவமானம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதோட டீட்டெயில் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவர் வந்து சொல்லியிருக்காரு, "எனக்கு ஒரு கட்டத்தில சினிமாவுல வாய்ப்பே வரல. அப்போ ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட பழகுன பழக்கத்துல போயிட்டு, "வாய்ப்பு ஏதாவது இருக்கா?" அப்படின்னு வந்து கேட்டேன். அவர் உடனே, "வாய்ப்பா? இங்கேருந்து அங்க போ, அங்கேருந்து இங்க போ, அங்க ஒரு பில்டிங் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் நெனச்சுக்கிட்டேன், "ஒரு வேள அவர் ஆஃபீஸ் அங்க இருக்கு போல, அதான் அங்கலாம் போக சொல்றாரு." அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். ஆனா, அவரு அந்த பில்டிங் பக்கம் ஒரு கடை இருக்கும். "அங்க போயிட்டு கேளு, வாய்ப்பு கிடைக்கும், வாங்கிட்டு போ." அப்படின்ற மாரி சொல்லி சிரிச்சாரு. எனக்கு ரொம்பவே பெரிய அவமானமா போயிடுச்சு. இப்பவும் அவர் இருக்காரு. பல படங்கள் வந்து எடுக்குறாரு. அவர பார்த்தாலே நான் பட்ட அவமானம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படின்ற மாரி எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இத கேட்டுட்டு ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கா தான் இருக்கு. ஏன்னா, ஒரு மிகப்பெரிய திறமை கொண்டவர் தான் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். எந்த ஒரு கதாபாத்திரம் எடுத்தாலும் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கே இந்த நிலைமையா? அப்படின்ற மாரி ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்காங்க. யார் அந்த டைரக்டரா இருப்பாரு? அப்படின்ற மாரி கொஞ்சம் கோவமா கொந்தளிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க.